ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சத்தான குழந்தைங்களுக்கு கண் பார்வைக்கு ஏற்ற ஒரு ஃபைபர் நிறைந்த ஒரு பியூரே ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பியூரேவை நீங்கள் 6 மாதத்துலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நார்மலாகவே இனிப்பு சுவை இருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த சால்ட் அண்ட் சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காயில் இந்த மாதிரி மேலே இருக்க தோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதை இருக்கிற அந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். சுத்தமாகவே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இட்லி பேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு இதை எல்லா இதுலேயுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் கூட கொதிக்க வச்சு தண்ணியில் பாயில் பண்ணி கூட கொடுக்கலாம். தண்ணி அளவு நீங்கள் எடுத்திருக்க மஞ்சள் பூசணிக்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. நிறைய தண்ணி வச்சிங்கன்னா அதை கீழே வேஸ்ட்டாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் எடுக்கிற தண்ணி அளவு அந்த காய்க்கும் தண்ணிக்கும் சமமாக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பியூரே செய்யும் போது அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணியே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியமில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே ஈஸியாக இறங்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரளவுக்கு வெதுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா அதில் யாராவது திப்பியாக கட்டிகளாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸோ இது ரொம்பவே டேஸ்டியான விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. அதனால் குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து குழந்தைங்களோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு வெஜிடபிள் பியூரேன்னு சொல்லலாம். இதில் விட்டமின் சி அண்ட் இ இருக்குது அண்ட் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இப்போ இந்த பம்கின் பியூரே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பம்கின் பியூரே குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் ஏஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 months வரைக்கும் இருக்கிற உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பிளெயினாகவே பம்கினை வேக வச்சோ இல்லை பாயில் பண்ணியோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் வாட்டர் இல்லை பருப்பு தண்ணி இல்லைன்னா பிரஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆஃப்டர் 8 மாதத்துக்கு அப்புறம் 9 to 12 months பார்த்தீங்கன்னா இதை நல்லா மேஷ் பண்ணி இதில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். இதிலேயே கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஆர் பேன் கேக், இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து குழந்தைங்க 12 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 year ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு இதில் பம்கின் சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சில் சாம்பாரில் இதை போட்டு கொடுக்கலாம் அண்ட் சூப் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த உணவும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3 நாள் தொடர்ந்து அதை கொடுக்கணும். ஏதாவது அலர்ஜி வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய உணவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.